இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் சம்மந்தமான பிரச்சனைக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணி நீண்ட நாட்களாக பெண்டிங்கில் இருக்குது, அல்லது நீங்கள் ஆன்லைனில் பிவிசி ஆதார் கார்டு ஆர்டர் பண்ணி உங்களுக்கான பிவிசி ஆதார் கார்டு கிடைக்கல, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி மொபைல் நம்பர் அப்டேட் ஆகலை, இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாமே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவாங்க. இதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா myAadhar.uidi.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபைல் ஏ கம்ப்ளைண்ட், கிளிக் ஹியர் டு ஃபைல் ஏ கம்ப்ளைண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஸ்டார் இருக்க ஆப்ஷனில் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நான் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் செலக்ட் பண்ண பிறகு வந்து கம்ப்ளைண்ட் ஃபார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் செல்ஃப் அதை 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து செல்ஃப் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கம்ப்ளைண்ட் டைப்னு இருக்கும். நீங்கள் கரெக்டான கம்ப்ளைண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணணும். இல்லைனா ப்ராசஸிங் லேட் ஆகும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடணும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிவிசி ஆதார் கார்டு கிடைக்கல, நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா பிவிசி கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு கேட்டகரியை செலக்ட் பண்ணிங்கன்னா பிவிசி கார்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகலைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும், ஆதார் லெட்டர் வரல அல்லது மணி டிடெக்ட் ஆகிடுச்சு, பிவிசி ஆதார் கார்டு வந்து ஆர்டர் ஆகலை, ஃபெயில் ஆகிடுச்சு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சம்மந்தமாக இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே எஸ்ஆர்என் நம்பர் யூஆர்என் நம்பர் வந்திருக்கும். அதை என்ட்ரு பண்ணி சம்மந்தமான டாக்குமெண்ட் இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ரெசிப்ட் இருந்தால் நீங்கள் அதை அப்லோட் பண்ணிவிட்டு கேப்சர் இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிடும். அடுத்ததாக வந்து என்ரோல்மெண்ட் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பயோமெட்ரிக் காரணத்தில் வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இதுக்கு எஸ்ஆர்என் நம்பர் யுவர் நம்பர் தெரிஞ்சால் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். அடுத்ததாக அப்டேட் ரிலேட்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கேட்டகரி வந்து உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் வந்து வரல, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சின்னு இருக்கும். நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி 30 நாட்களுக்குலாம் மொபைல் நம்பர் அப்டேட் ஆகலை, ஓடிபி வரல, உங்களுடைய பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, டேட்டா ப்ராசஸிங் எரர்னு வந்திருக்கு, நீங்கள் ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணி ஸ்டேட்டஸ் 30 நாட்களாக பெண்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எது சம்மந்தமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ஆர்என் நம்பர் யுவர் நம்பர் எது தெரியுதோ அதை என்டர் பண்ணிவிட்டு இது சம்மந்தமான டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ணிவிட்டு கேப்சர் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். மறுபடியும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அதை செக் பண்ணுறதுக்கு மை ஆதார் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி செக் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ஆர்என் நம்பர் மற்றும் கேப்சா இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உடனடியாக உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து அவங்க சால்வ் பண்ணிவிடுவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆதார் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.